வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கதறி அழுத சோனியா காந்தி, அமித்ஷா பேச்சால் நாடாளுமன்றத்தில் கொந்தளித்த காங்கிரஸ், என்ன நடந்தது? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. இறந்த பயங்கரவாதிகளை நினைத்து அழுவதர் தான் சோனியா காந்தி என்று ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து லோக்சபாவில் நடந்த விவாதத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறி காங்கிரஸ் கட்சியை கடுமையாக சாடினார். இதற்கு காங்கிரஸ் எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் லோக்சபாவில் அனல் பறந்தது. நாடாளுமன்றத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்த விவாதம் நேற்று தொடங்கியது. லோக்சபாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று உரையாற்றினார். இதனையடுத்து இன்று விவாதம் தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில் தான் லோக்சபாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று விளக்கம் அளித்து பேசினார். அப்பொழுது அவர் பேசுகையில் அவர் எதிர்க்கட்சியினர் நேற்று ஒரு கேள்வி கேட்டார். பஹல்காம் தாக்குதலை நடத்திய பயங்கரவாதிகள் எங்கு சென்றனர் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு எனது பதில் என்னவென்றால், உங்களின் ஆட்சியில் தலைமறைவானவர்கள் இன்று தேடி தேடி கொல்லப்படுகின்றனர். பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய 3 பயங்கரவாதிகள் ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கையில் அழிக்கப்பட்டுள்ளனர். காங்கிரஸ் கட்சி இறந்த பயங்கரவாதிகளுக்காக அழுதது. கடந்த 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு நாள் காலையில் நான் காலை உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது சல்மான் குர்ஷித், காங்கிரஸ் மூத்த தலைவர், அழுது கொண்டிருந்தார். அதை பார்த்து நான் ஏதோ மோசமான சம்பவம் நடந்து விட்டதாக நினைத்தேன். ஆனால் சல்மான் குர்ஷித்தோ பட்லா ஹவுல் தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதிகளுக்காக சோனியா காந்தி அழுததாக கூறினார். சோனியா காந்தி வீரமரணம் அடைந்த மோகன் சர்மாவுக்காக என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தவர். அழுது இருக்க வேண்டும், ஆனால் அவர் பயங்கரவாதிகளுக்காக அழுதார் என்று அட்டாக் செய்தார். அதாவது கடந்த 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி டெல்லி 5 இடங்களில் தொடர்பு குண்டு வெடிப்பு நடந்தது. இதில் 30 பேர் வரை இறந்தனர், பலரும் காயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு இந்தியன் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றது. ஒரு வாரம் கழித்து பயங்கரவாதிகள் தெற்கு டெல்லியில் உள்ள பட்லா ஹவுலில் பதுங்கி இருப்பதாக தகவல்கள் கிடைத்தன. இதனையடுத்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் மோகன் சர்மா தலைமையிலான டெல்லி போலீசார் அங்கு சென்றனர். அப்பொழுது போலீசாருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை நடந்தது. அதில் பயங்கரவாதிகள் ஹதிஹப் ஹமன் மற்றும் முகமது சதீஷ் ஆகியோர் இறந்தனர். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் மோகன் சர்மாவுக்கு இறந்தார். அதன் பிறகு சில ஆண்டுகள் கழித்து 2012 உத்தரப்பிரதேசம் சட்டசபை தேர்தல் போது காங்கிரஸ் மூத்த தலைவர் சல்மா குர்ஷித் பேசினார். அப்பொழுது இறந்த பயங்கரவாதிகளின் போட்டோக்களை பார்த்து சோனியா காந்தி கதறி அழுததாக கூறியிருந்தார். அதனை குறிப்பிட்டு தான் அமித்ஷா விமர்சனம் செய்தார். மேலும் அமித்ஷா கூறுகையில், சல்மான் குர்ஷித்தின் இந்த பேச்சை நான் செல்போனில் சேமித்து வைத்துள்ளேன். நாளைக்கு ஒரு நேரத்தை முடிவு செய்யுங்கள். அதனை நான் இங்கு காட்டுகிறேன். மக்கள் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் என்று கட்டமாக கூறினார். அமித்ஷாவின் இந்த பேச்சுக்கு காங்கிரஸ் எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் லோக்சபாவில் அனல் பறந்தது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவல் குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.